ஹலோ 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 சார் கேமிங் தமிழுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, மொபைலில் வருமா, ரோப்ளாக்ஸ் வருமானு தெரியல, வராதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு மொபைலில் ரோப்ளாக்ஸ் வந்துருச்சு. ஷாக்கிங். எடுத்த ஒரு வீடியோவை போட்டேன். ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு இது போட்டிருக்கேன். சண்டே கூட நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். என்ன வீடியோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது இதுவே ரோப்ளாக்ஸே போடலாமா சண்டே கூட. அப்புறமா இந்தியன் பை கேம் போடலாமா. இந்த ரெண்டில் எதுக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்க? நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்குது, கீழேனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அப்புறமா இன்ஸ்டாகிராமில் இங்கேயும் போடுறேன் பிக்சர். ஓகே, இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாங் மாதிரி ரெட் கலரில் பார்த்தா அது நான் ஆக்சுவலாக செட்டே பண்ணல. நான் ஒரு ஆப்பில் தான் பண்ணுவேன். அதெல்லாம் அந்த ஆப்லேயே கொடுத்துருந்தாங்க நம்ம லோகோவை போட்டு. அதை அப்படியே சேவ் பண்ணி போட்டேன். இதுதான் இனிமேல் நம்மளது 2 வச்சுருக்கேன். அது 2மே நம்மளது இனிமேல் வரும் இன்ட்ரோ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த இன்டர்வல். இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி போகணும் கைஸ். இந்த லேசர் லைட் ஒன்று கூட நம்மளால் பண்ணக்கூடாது. என்னென்னா நான் ஒன்று கூட கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். கட்டே நான் பண்ணல. பாருங்கள், நான் நிறைய தடவை தோற்று போயிடுவேன். இப்போவே தோற்று போயிட்டேன். நிறைய தடவை தோற்று போவோம் கைஸ். லேசர் லைட் அவுட் ஆகிருக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு போவோம் வாங்க. இது கொஞ்சம் டென்ஷன் ஏறுதா, கொஞ்சம் டென்ஷன் ஏறுது கைஸ். இந்த கேம் ப்ளே பண்ணும்போது ரொம்ப தப்பிச்சு ஒன்று எனக்கு குதிச்சிடலாம். 3 2 ஐயோ இப்போ இருங்க குதிக்கணும். எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமே. ரொம்ப கடுப்பாகுது கைஸ் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது. திரும்ப விட்டேன். ரொம்ப கடுப்பாகுது கைஸ். நடுவில் இந்த ஆட் இப்போ கரெக்டாக போகணும். மிஸ் பண்ணுறேன். அப்போ அவங்க எப்படியோ ஸ்கிப் பண்ணி வந்துட்டோம். யாரோ கரெக்டாக வர்றான். அவங்ககிட்ட கீ கார்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஐயோ, இது வேறு கிளிக் பண்ண முடியலையே. எந்திரிச்சிட போகிறான். சார் தூங்க. நான் வேணா தாழ்பட்டு ஆறாரோ கீ கார்டு எடுத்துடாச்சு எப்படியோ. என்னது இதெல்லாம்? ஐயோ, இந்த ஆட் நம்ம ஏதாவது ஒன்று தோட்டோம்னா இந்த ஆட் வந்துடுது கைஸ். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால தான் நான் எதுலேயுமே போகாமல் இருக்கேன். பாருங்க, இதில் போனால் ஆடு. ஏன்டா ஆடை ஸ்கிப் பண்ணுறேன்னு நீங்கள் ப்ளர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஆடு போட்டோன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்டிக் வந்துடும். அதனால் நான் ஆடாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் நான் ப்ளர் பண்ணி விட்டுறேன். நானும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் அந்த மாதிரி தான் ப்ளர் பண்ணுறேன். ஐயோ, இது என்ன? அதை கிளிக் பண்ணி விட்டேன். கீழே வந்துட்டு கீழே இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஐயோ கீழே தண்ணின்னு நினைக்கிறேன் கைஸ். தண்ணியில் போட்டால் இவன் கரைஞ்சி போயிடறான். இது பிளாக்ஸில் இப்போ நம்ம கூட பிளாக் எடுத்தோன்னா தண்ணியில் பட்டுச்சுன்னா தண்ணியில் தண்ணி ஊற்றுனோன்னா அது இதுவாகிடும், உடஞ்சிரும். அந்த மாதிரி இதுவும் உடஞ்சிரும். அதனால் தண்ணி போகக்கூடாது. இவ்வளோ தண்ணி அச்சோ, இவ்வளோ தண்ணி எதுக்கு தான் இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கோம்? ஆமாம், நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னா ஜெயில் எஸ்கேப். இப்போ அந்த ஜெயிலேருந்து நம்ம தப்பிச்சு வெளில போகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை ஒரு மான்ஸ்டர் கூட வரலை. பார்ப்போம் எப்படி. ஏன் தண்ணி வேறு எனக்கு அடுப்பேது கைஸ். ஃபஸ்ட் டைம்னால இப்படி இருக்குது. போக நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். நான் இப்போது டெய்லி ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ரோப்ளாக்ஸாக விளாட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அடிக்ட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம் ரோப்ளாக்ஸ்க்கு. அவ்வளோ நல்லா இருக்குது ரோப்ளாக்ஸ். அந்தளவு நல்லா இருக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். இங்கே ஏதோ ஹோல்ஸ் இருக்குது. இது வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. குதிச்சிட்றா கைப்புள்ள, குதிச்சிட்டாச்சு. இப்போ நம்ம ஏதோ ஒரு கீழே கால்வாய்க்குள்ளே விட்டாங்க கைஸ். ஐயோ, ஒரே கிராணி 1ல் இருக்கும் பாருங்க. ஒரு 8 கால் பூச்சி
அது இருக்கும்ல ஒரு கால்வாக்குள்ளே, அந்த மாதிரி தான் கைஸ் இது இருக்குது. ரொம்ப வாசனையாக இருக்குது. மூக்கை மூடிக்கோங்க எல்லோரும், ரொம்ப வாசனையாக இருக்குது. யார் இந்த வேலையை பார்த்தது தெரியல, ரொம்ப வாசனையாக இருக்குது. நானே மூக்கை மூடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப 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 வாசனையாக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு தெரியல. உங்களுக்கு காணி வந்துச்சுன்னா ஐயோ, உங்களுக்கு காணி வந்துச்சுன்னா நீங்கள் மனுஷங்க. உங்களுக்கு வர்றனா நீங்கள் மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன், சும்மா தான். அதான் எல்லாருக்கும் யாருக்குமே வராது மொபைல்லேருந்து, எனக்கும் வரலை, சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணேன். ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், ரோப்ளாக்ஸ்க்குன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாமா? ரோப்ளாக்ஸ் கேம் தமிழ், ரோப்ளாக்ஸ் கேமிங் தமிழ்னு ஒன்று ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் சொல்கிற வச்சு தான் நான் ஓப்பன் பண்ண முடியும். அப்புறமா இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்தா இந்த விசில் ஒன்று வீட்டில் குக்கர் விசில் வச்சு சத்தம், நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நம்மளால் இப்போது நான் ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல எல்லாருக்கும், அந்த மாதிரி எனக்கு நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா ஒரு நான் ரொம்பலாம் ஆசைப்படல, ஒரு 1K ஃபாலோவர்ஸ், 1K கூட தேவையில்ல கைஸ், ஒரு 400 ஃபாலோவர்ஸ் ஆச்சு வந்துச்சுன்னா, கம்மியாக போய்கிட்டு இருக்கும்போது விசில் ஒன்று ஒரு 400 மட்டும் வந்துச்சுன்னா கூட, 400 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்திங்கன்னா போதும், நம்ம அடுத்த சேனல் ஓப்பன் பண்ண எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஐயோ ரொம்ப ஜாம் ஆகுதே, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 400 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கொடுங்க. ரோப்ளாக்ஸ் ஒரு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். அப்புறமா அதுக்கப்புறம் 2வது சேனல், 3வது சேனல், 4வது சேனல், 5வது சேனல், 6வது சேனல், 7வது சேனல், 8வது சேனல், இந்த மாதிரி போய்கிட்டே. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? இந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கைஸ்? நான் ஒரு 400 மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, 400 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்கன்னா, அதை வச்சு ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி, அதில் நம்ம ஒரே ஒரு சேனல் தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று தான் நம்ம வரப்போகிறோம். நான் 2 3லாம் தேவையில்ல கைஸ், ஒன்று போதும். இப்போ 2, இது ஒன்று ஹாரர் கேமிங் தமிழ், அப்புறமா ரோப்ளாக்ஸ் கேமிங் தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒன்று. அது மாதிரி ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம் கைஸ். பிளான் இருக்குது கைஸ், பண்ணால் பார்த்துக்கலாம். இப்போ இதில் தோற்று போய்கிட்டே இருக்காங்க கைஸ், நான் கூட எது பேசிகிட்டு இருக்கேன். ஆஹா ரொம்ப கடுப்பாகுது கைஸ், ஆக்சுவலாக தோற்று போய்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். நம்ம முன்னாடி நம்ம பின்னாடி அவங்களாம் முன்னாடி போய் நிற்கிறாங்க, நம்ம முன்னாடி வந்துடுவோம். விழுந்துக்கிட்டே இருக்கோம், மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? கைஸ், நீங்கள் கொஞ்சம் கடுப்பாகுன்னா இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 கடுப்பாக இருக்குது. இப்போ அப்படியே ஒன் டச் ஓ எஜ்ஜில் நிற்கிறோம் இப்போ நம்ம. ஓஹோ ஓ ஈஸியாக ஒன் டச் ஒரே குதி இங்கேருந்து டபக்கா, அவ்வளோதான். அப்பா இந்த ஏறி போய்க்கலாம். வர்றது கோகுல வந்துருக்கோம், வந்துட்டோம். இது என்ன கோகா இல்லை, சாரி, இது என்னவோ இது, இந்த ஓட்ட வழியாக நம்ம வந்திருக்கோம். இதுலலாம் ஏற முடியுது. அங்கே எதுவும் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் த ஐகான். தள்ளி விட்டாச்சு. என்னென்னலாம் கொடுக்குறாங்கயா, இவன் அங்கேயே நான் பார்த்தா இவனை டச் பண்ணால் அது ஆடு கட்டுச்சு, டச் பண்ண ஆடு கட்டிச்சு. ரோப்ளாக்ஸ் நீங்கள் எப்படி மொபைலில் ப்ளே பண்ணுறீங்க நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அதில் இந்த மாதிரி ரோப்ளாக்ஸ் மொபைல்லையும் பண்ணலான்னு சொல்லி ஒரு சின்ன பையன் தான் சொல்லியிருந்தான். அதில் தான் நானும் கற்றுக்கிட்டு நானும் இப்போ ரோப்ளாக்ஸ் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள பார்த்து ரோப்ளாக்ஸ் நீங்களும் விளாட்லாம் ஜாலியாக. செஸ் மாதிரி இருக்குது. யார் பயந்துட்டேன், நம்ம தான். இதில் எப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே எப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுனே தெரியல. இப்படி ஒரு குதி, அப்படி ஒரு குதி, அப்படி ஒரு குதி, இப்படி ஒரு குதி, ஓட்டிட்டுமே, இப்படி ஒரு குதி,
அப்படி இருக்குது. ஆஹா, கீழே இருக்கிறதுலாம் வந்து ஆசிடுன்னு நினைக்கிறேன். உளுந்துகிட்டே இருக்கும். ஆசிடாக தண்ணியாக ஏதோ ஒன்று உளுந்துகிட்டே இருக்கும். ஓ ஓ ஓ நான் மட்டும் தான் விட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் நினச்சேன் நான் போக முடியல கைஸ். என்னை மாதிரி ட்ரை பண்ணி விழுந்துட்டாங்க. ஓகே, நான் என்ன மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் நான் விழுந்துட்டேன். இல்லை சீட்டிங்க சொல்லி போட்டேன். ஐயோ, நான் விழுறேனே. டேய், கொஞ்சமாச்சும் மனத்தை காப்பாற்றுக்கோடா. ஏன்டா விழுற? இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கல. நான் சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பொறுத்துக்கிட்டேன். யாரும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கச்சாம்புச்சா ரேட்டிங் வேணாம், நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் படிக்கல. ஏன்டா அதில் ஏதாவது அதெல்லாம் இல்லை, சும்மா தான் நான் படித்து பார்த்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம போகலாம் வாங்க. குடு 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 குடு. அவ்வளோதான் சண்டாச்சு. எப்படி அதை பற்றி கீ கார்டு இருந்துச்சு நம்மகிட்ட. அது கீ கார்டு தான் இங்கே யூஸ் ஆகுது. ஒரு போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணுறாங்க. வாட்சிங் சென்டர். அவன் பாருங்களா, போலீஸ் மட்டும் பண்ணி நிற்கிறான். டேய் ஏதாவது ஆகிட போகுதுடா. ஏன்டா இது பாருங்களேன் கைஸ். டேய், நீ நிற்கிறது போலீஸ் மட்டும் பாருங்களா. ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்டா. இறங்கடா உண்மை. இச்சோ, அவனை சப்போர்ட் பண்ணலாம் போய் நம்ம விழுட்டோமே. இப்போ பாருங்க நான் எப்படி தப்பிக்கிறேன். ஆஹா, இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறோம் பாருங்கள். டேய், திரும்ப தப்பு பண்ணுறேன். மண்டை மேலேயே போய் உட்காடுறான் கைஸ் அவன். ஓகே, உட்காரிக்க போடா. நான் சொல்லி என் வாய் தான் போச்சு. இப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும். இப்போ நான் கற்றுக்கிட்டேன் என்ன பண்ணணும். இருங்க, இந்த ஓரமாக போகணும். அப்படியே வந்து அந்த ஓரமாக போகணும். அப்படியே வந்து இவங்க பின்னாடிலாம் சார் அப்படியே இவங்க பின்னாடி சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். அவ்வளோதான் சார். நீங்களும் கொஞ்சம் தள்ளுங்க சார். அப்படியே பின்னாடி அவ்வளோதான். ஈஸியாக வந்துட்டாச்சு. இங்கேயும் அவங்க பின்னாடி போய்க்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கற்றுக்கோங்க சிம்பிளாக. இது என்ன லாக்கர் ஹேண்டு என்னது ஆடு கொடுக்க போகிறாங்க. கொடுத்துட்டு எஸ்கேப் பண்ணிட்டேன். இப்போ சத்தம் கேட்குது பாருங்களா. அது சத்தம் நல்லா இருக்கு. அது அவங்களே கொடுக்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணல கைஸ். இதில் வர சவுண்டெல்லாம் நான் ஒரு சவுண்டு கொடுக்கல, அவங்க தான் கொடுக்குறாங்க. காமெடிஸ் மட்டும்தான் நான் வைப்பேன். சத்தம்லாம் நான் இப்பயும் வைக்க மாட்டேன். இங்கேருந்து குதிச்சா என்ன நடக்கும்? குதிச்சர்றா கைப்புள்ள. இது என்னது மஞ்சள் கலரில் தெரியலையே. மஞ்சள் கலர் பட்டா அவுட்டு. ஓ, பெட்ரோலா இது? பெட்ரோலை ஊற்றி வச்சுருக்காங்க. பெட்ரோலை ஊற்றி வச்சுருக்காங்க. பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்கோம். ரிவர்ஸ்லாம் பண்ணுறேன். நான் எல்லாமே சொல்கிறேன் கைஸ். பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்காங்க கைஸ் இங்கெல்லாம். ஓகே, நைஸ். உருண்டை. ஓ இ உ ஏ மா கேஸ் கடுப்பாது. இப்போதைக்கு நீங்களே பாருங்கள். பாதி லெவல் தான் கேஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கோம். கிட்ட 55 லெவல்ஸோ 50 அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் 100 போகணும். எப்படி தானோ வாங்க பார்ப்போம். அந்த லெவல்ஸ் கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து இது நான் வந்து இந்த வீடியோ எடுக்குது நைட்டில், எடிட் பண்ணுறது நான் காலையில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஓகே வாங்க இப்போ நம்ம போகலாம். அவ்வளோதான் வந்துட்டாச். யாரா 2 போலீஸஸ். அட்டை கார்ட்போர்ட் மேலே மாட்டிக்கிட்டு. காற்று மேலே, காற்று கீழ், காற்று சைட், காற்று ரைட், ரூட்டு மேலே காற்று அடிக்குது. எப்படி என் சாங்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. காற்று மேல், காற்று கீழ், காற்று சைட், காற்று ரைட், ரூட்டு மேலே காற்று அடிக்குது வரைக்கும் எனக்கு தெரியும் பாட. எனக்கு இவ்வளோ தான் பாடம் தெரியும் கைஸ். இந்த ஆடுன்னு எனக்கு அதுக்கு மேலே பாட தெரியாது. எத்தனை பேர் பாட தெரியும் சொல்லுங்கள். சத்தியமாக எனக்கு பாட தெரியாது. பாட தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, பாட தெரியாதவங்க கை தூக்காதீங்க. நான் தூக்கலை, ஏன்னா எனக்கு பாட வராது. நீ தானே உங்கள் போலீஸ் மண்டை மேலே ஏறி உட்காருன. டேய், அதே மாதிரி என் மண்டை மேலே ஏறி உட்காருன. எத்தனை பேர் குத்து மண்டை மேலே ஏறி நான் உட்காருவேன். நானும் ஒருத்தன் பாட வேண்டிட்டேன், குத்துக்கிட்டேன் கையை. ஓகே, எனக்கு அவன் நம்ம மண்டை மேலே உட்காரிட்டு முடியெல்லாம் பிச்சு போட்டான். நான் இப்பயே குட்டி நானே கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய முடியை வளர்த்து வச்சுருக்கேன். நல்லா கேதுமா ஜம்ப்பு. இங்கே அவ்வளோ பிடிச்சுட்டேன். கீழே என்ன சரவடியா பட்டாசா? டேய், மண்டை மேலே ஏறின உச்சிச்சோ என்னாச்சுன்னு தெரியல. அவன் எட்டி உதச்சிட்டு போனான்.
டேய் வா இருங்க கைஸ். ஏய் ஊ ஏ அவ்வளோதான் வந்துட்டாச்சு. சொன்னால் வந்துடும் கைஸ். அதனால தான் ஓச். திரும்ப இங்கே தான் இல்லை திரும்ப கீ மந்திரத்தை போடுவோமா? இருங்க வரேன். இருங்க அக்கா கீ மந்திரம் ஒர்க் ஆயிடுச்சு. டே போடா அக்கில் தள்ளி விட்டேங்க சார். யாரும் இல்லை தள்ளி விட்டோம். அச்சோ திரும்ப இங்கே வந்து கஷ்டப்பட்டு போகுமா? அச்சோ ஐயோ திரும்ப பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு போகணும். அவ்வளோதான் ஒட்டிக்கிட்டு போகணும். அவ்வளோதான் வந்துட்டாச்சு. டே இன்னொரு டைம் ஒன்று நீ என்னை தள்ளி விட்ட அவ்வளோதான். நான் அவனுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் என்னை தள்ளி விட்டா அவ்வளோதான். நீ என்னை தள்ளி விட்டா நான் அவனை தள்ளி விட்டேன். சமக்கு சமம். அவ்வளோதான். ஐயோ திரும்ப கீழே வந்துட்டு என்ன நானும் ஐயோ காப்பாற்றுங்க. அப்படியே வந்துட்டாச்சு. என்னது இங்கே லாக் ஆகிக்குது யார் அப்படி இந்த பக்கத்தில்? இங்கே தான் ஏறணும். நான் மட்டும்தான் தப்பாக ஏறியிருக்கேன். ஓகே விடுங்க எனக்கு பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஒன்று ஒன்று அவ்வளோதான் ஈஸான்ட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது பைப்பு கேப்பு. பைப்பில் கேப்பு. அந்த கேப்பில் நான் நடந்து போகணும். ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக கொடுக்குறாங்க. இப்போ நான் முடிச்சுட்டு அந்த லெவல் வந்து இன்னும் 26 லெவல் முடிக்கணும் நான் நினைக்கிறேன். 26 லெவல் முடிக்கணும். 26 லெவல் முடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம இப்போ வந்து இப்போ 82 லெவல்ஸ் முடிச்சிட்டோம். போடு 82 லெவல் முடிச்சிருக்கோம். இப்போது இது கூட செஸ் மாதிரி தான். இப்போ வந்து பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்காங்க. அங்கே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் தப்பிச்சுட்டாச்சு. இப்போ எப்படி போகணும்? இங்கே இவ்வளோ பெரிய கேப்பா? நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இங்கே இது மாதிரி இருக்கும்னு? சத்தியமாக நினச்சி பார்க்கலண்ணா. அங்கே போவோம். அதுவும் பெட்ரோல் நடுவில் நார்மலாகவே ஒன்றும் தெரியாது. பெட்ரோல் வேறு. நம்ம முன்னாடி ஒருத்தன் வந்தானே எங்கே போயிட்டான் தெரியல. எங்கேயாவது போயிட்டுருப்போம். சும்மாலே இந்த ராங் பிஜம் ஒன்று பின்னாடி போட்டுடுறாங்க. டங்குன்னு நம்ம தப்பிச்சு போய்கிட்டு இருக்கோம். இந்த பெட்ரோலெல்லாம் தாண்டி போகணும். திரும்பணும். உங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கைஸ். இதெல்லாம் வந்து நான் பைக்கில் போகும்போது வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சூழோடதுனால சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது ரொம்ப கேட்குங்க கைஸ். சத்தம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்க அது ஒன்றும் இல்லை. சும்மா தான் நானே ஊற்றி எஃபெக்ட் கொடுக்குறேன். ஐயோ புல்லட்டு சொல்கிறாங்க. அச்சோ இருங்க சேஃபாக போய்க்கலாம். அவ்வளோதான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் தாண்டி வந்துட்டாச்சு. அவ்வளோதான். இன்னொருத்தன் டைமிங் பார்த்துக்கணும் கரெக்டாக கைஸ். இன்னொன்று அவ்வளோதான். சிம்பிள் கைஸ். கண்ணாடிலாம் உடச்சி வச்சுருக்காங்க. இதில் தான் போகணுமா? இல்லை அதில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் போகணும். இங்கே கொடுத்துருக்காங்களே எதில் நடந்து இந்த மாதிரி மெலிசானதுலையா? ஐயோ வலிக்கி விட்டுருமே. வலிக்கி விட்டுருச்சுன்னா அவ்வளோதான். வலிக்கி விடுது பார்த்தீங்களா கைஸ். சொன்ன உடனே இவ்வளோ சேஃபாக வந்துட்டாச்சு. இந்த சத்தம் இன்னும் போலியா பின்னாடி? ஓகே கைஸ் இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல கைஸ். உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காதவங்களா கமெண்ட் சொல்லுங்கள் பிடிக்கல எனக்குன்னு. ஓகே இப்போ வந்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ் தப்பிச்சிட்டாச்சு. இந்த வீட்டில் போய் ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரே வந்தது பெஸ்ட்டுடா. ஏறு நீ வழியே கொஞ்சம் ஏறு. இந்த ஹெலிகாப்டர் பிடிச்சி அவ்வளோதான். ஷோபா எஸ்கேப் பண்ணிட்டாச்சு. இது என்ன ஃபாரஸ்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. போனால் என்ன நடக்கும் தெரியலையே. கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கும் தெரியலையே. இது ஓப்பன். ஐயோ காப்பாற்றுங்க. என்னது வேறு எங்கேயும் கொண்டதுக்கா? இங்கே என்ன பண்ணோம்? அச்சோ தெரியலையே. அவ்வளோதான் கைஸ் எஸ்கேப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏதோ போர்டெலாம் காட்டுறாங்க. செஸ்ஸெல்லாம் விளாட்ற சொல்கிறாங்க. அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் அவ்வளோதான் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டாச்சு. இதெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள் கைஸ். ஒரு எத்தனை லெவல்ஸில் இருக்காங்கன்னு. ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல். ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னால் இது புதுசாக இருக்குது. காப்பாற்றியா அவ்வளோ ஃபீல்கே மட்டும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பத்திரமா தான் செய்யும். கடைசியில் அவ்வளோ கஷ்டப்பட்டு எஸ்கேப் பண்ணி வந்ததில் திரும்ப ஜெயிலுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். வரட்டா.